ஹரே கிருஷ்ண பக்தர்களே, அறிவின் அரசன் பாகம் 31 அத்தியாயம் 7 குருவில் நம்பிக்கையும் கிருஷ்ணருக்கு சரணடைதலுமாக அறிவு. அதன் தொடர்ச்சி. அக்ஞசாஸ்திரத்தானஷ்ச சம்சயாத்மா வினஷ்யதி நாயம் லோகோஸ்தின பரோ ந சுகம் சம்சயாத்மனஹ. ஆனால் அறிவற்று நம்பிக்கை இல்லாத வேத நூல்களை சந்தேகிக்கிறவர்களோ இறை உணர்வு அடைய மாட்டார்கள். சந்தேகப்படுபவனுக்கு இவ்வுலகிலோ இதற்கு பிறகோ சுகம் என்பது கிடையாது. பகவத்கீதை 4.40. இந்த அறிவு பாதையை ஏற்க தயங்குபவர்களுக்கு வாய்ப்பு வேறில்லை. தயக்கம் அறியாமையினால் உண்டாவதே. அக்ஞஸ்ய கிருஷ்ண உணர்வை ஏற்க தயங்கும் ஒருவனுக்கு இந்த ஜட உலகமே மகிழ்வை தராது எனில் மறுபிறவியை பற்றி பேச என்ன இருக்கிறது? ஜட உலகம் ஏற்கனவே துயரம் நிறைந்ததுதான். எனினும் நம்பிக்கையற்றவனுக்கோ மிகவும் துயர் மிகுந்ததாகிவிடும். இவ்விதமாக நம்பிக்கையற்றவனின் நிலை மிகவும் தர்ம சங்கடமானதே. ஒரு வங்கி மூடப்பட்டு விடாது என்னும் நம்பிக்கை இருந்தால் ஆயிரக்கணக்காக அதில் நாம் பணத்தை போட்டு வைக்கலாம். வங்கிகளிலும் விமான கம்பெனிகளிலும் நமக்கு நம்பிக்கை இருக்குமானால் பற்பல வேத நூற்களாலும் எண்ணற்ற முனிவர்களாலும் பரம அதிகாரியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள ஸ்ரீ கிருஷ்ணரிடம் ஏன் நம்பிக்கை வைக்க கூடாது? சங்கராச்சாரியர், மத்வாச்சாரியர், ராமானுஜாச்சாரியர், ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு போன்ற பெரும் வல்லுநர்களின் அடிச்சுவட்டில் பின்பற்ற வேண்டியதே நமது நிலை. நமது கடமைகளை செய்வதாலும் அவர்களது அடிச்சுவட்டை பின்பற்றுவதாலும் நமது நம்பிக்கையை ஆழமாக்கி கொண்டால் வெற்றி நிச்சயம். முன்பே கூறியபடி பூரண உண்மையை கண்டறிந்த ஒருவரை கண்டு அவருக்கு சரணடைந்து சேவை செய்ய வேண்டும். இதை செய்துவிட்டால் பின் நமது ஆன்மீக விடுதலையை பற்றி ஒரு ஐயமும் இல்லை. ஒவ்வொருவரும் கடவுளை பார்க்கும் ஆவல் உடையவர்களாகவே இருக்கின்றனர். ஆனால் நமது தற்போதைய நிலைமையில் நாம் மயக்கத்திற்குள்ளாகி கட்டுண்டவர்களாக இருக்கிறோம். விஷயங்களை உள்ளது உள்ளபடி நாம் அறியோம். நாம் பிரம்மமாகவும் இயற்கையில் ஆனந்தமுடையவர்களாகவும் இருந்தும் எப்படியோ நமது அடிப்படை நிலையினின்று விழுந்து விட்டிருக்கிறோம். நமது இயற்கை சச்சிதானந்தமே, நித்தியமான ஆனந்தமான அறிவு நிறைந்ததே. இருந்தும் இவ்வுடல் மரணப்பட வேண்டியதாகவும் இருக்கும் போது அறியாமையும் துன்பங்களும் நிறைந்ததாகவும் இருக்கின்றது. புலன்களோ குறைபாடுகள் உள்ளவை. புலன்களால் அறிவு பெறுவது மிக கடினமே. எனவே ஆன்மீக ஞானத்தை நாம் பெற வேண்டும் என நமக்கு ஏதேனும் விருப்பம் இருந்தால் பூரண உண்மையை கண்ட ஒருவரை அடையவே வேண்டும். தத்வித்தி பிரணிபாதேன என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. வழக்கமாக அந்தணர்களே ஆன்மீக குருவாக ஆக வேண்டியவர்கள். ஆனால் இந்த கலியுகத்தில் தக்கதொரு அந்தணனை கண்டுபிடிப்பதே வெகு கடினம். எனவே ஒரு தகுதியுள்ள குருவை கண்டுபிடிப்பதும் மிக மிக கடினமானது. எனவேதான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார், கிப விப்ர கிபன்யாசி சூத்ரகேனை ஜெய் கிருஷ்ண தத்வவேதா சேஷ் குரு ஹோய். ஒருவன் பிராமணனோ சூத்திரனோ சந்நியாசியோ குடும்பஸ்தனோ பரவாயில்லை, அவனுக்கு கிருஷ்ண விஞ்ஞானம் தெரிந்திருந்தால் அவன் தக்க குருவே. பகவத்கீதை கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானம். நமது தர்க்கம், உணர்வு, தத்துவ ஞானம் இவை எல்லாவற்றுடனும் ஆய்ந்து இதை கற்போமேயானால் இந்த விஞ்ஞானத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். கண்மூடித்தனமாக நாம் சரணடைந்து விட வேண்டும் என்பதில்லை. குரு தன்னுணர்வு அடைந்து பூரண உண்மையில் நிலை பெற்றவராக இருக்கலாம். இருந்தாலும் எல்லா ஆன்மீக கருத்துக்களையும் புரிந்து கொள்வதற்காக நாம் அவரை கேள்வி கேட்கத்தான் வேண்டும். கிருஷ்ண விஞ்ஞானத்தை பற்றிய கேள்விகளுக்கு ஒருவர் பதில் கூறக்கூடியவராக இருந்தால் அவர் எப்படி பிறந்து எப்படி இருப்பவராக, பிராமணராகவோ சூத்திரராகவோ அமெரிக்கனாகவோ இந்தியனாகவோ யாராக இருந்தாலும் அவரே குரு. ஒரு டாக்டரிடம் செல்லும் போது அவர் ஹிந்துவா, கிறிஸ்துவரா, பிராமணரா என்று நாம் கேட்பதில்லை. மருத்துவருக்கான தகுதி அவரிடம் இருக்கிறது. எனவே டாக்டர், நான் துன்பப்படுகிறேன், என்னை குணப்படுத்துங்கள் என்று அவரிடம் சரணடையவே செய்கிறோம். கிருஷ்ணரே ஆன்மீக விஞ்ஞானத்தின் இறுதி இலக்கு. கிருஷ்ணர் என்று நாம் கூறும்போது நாம் கடவுளைத்தான் கூறுகிறோம். உலகெங்கும் அகிலமெங்கும் கடவுளுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. வேத ஞானப்படி கிருஷ்ணர் என்பதே பரமமான பெயர். எனவேதான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு
ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே எனும் கீர்த்தனத்தை இக்கலியுகத்தில் உணர்வடைவதற்கான உன்னத வழியாக சிபாரிசு செய்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஜாதி அல்லது சமூக நிலைகளை பற்றிய எந்த வேறுபாடும் பாராட்டவில்லை. உண்மையில் அவரது மாணவர்களில் பலரும் சமூகத்தில் மிகவும் தாழ்ந்தவர்களாக கருதப்பட்டவர்களாக இருந்தவர்களே. முகமதிய இஸ்லாம் மாணாக்கரான ஹரிதாஸ் தாகூர் என்பவரை புனித நாமங்களின் ஆச்சாரியராகவே நாமாச்சாரியர் என்று நியமித்தார் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு. அதுபோலவே ஸ்ரீ சைதன்யரின் முக்கிய சீடர்களில் இருவரான ரூப சனாதன கோஸ்வாமிகள் முகமதிய அரசால் ஊழியம் கொடுக்கப்பட்டு முன்பு சாகர மல்லிக் கபீர் காஸ் என்ற பெயரில் அறியப்பட்டிருந்தவர்களாக இருந்தனர். அந்நாட்களில் ஒரு பிராமணன் இந்துவல்லாத ஒருவனிடம் ஊழியம் ஏற்றுக்கொண்டு விட்டானேயானால் அவனை இந்து சமூகத்தினின்றும் விலக்கி வைத்து விடுமளவுக்கு இந்துக்கள் மிகவும் கடுமையாக இருந்தனர். இருந்தும் கூட சைதன்ய மகாபிரபுவால் ரூப கோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியும் கிருஷ்ண விஞ்ஞானத்தின் அதிகாரிகளாக ஆக்கப்பட்டனர். எனவே யாருக்கு எதிராகவும் எந்த தடையும் இல்லை. கிருஷ்ண விஞ்ஞானம் தெரிந்திருந்தால் யாருமே ஆன்மீக குருவாகலாம். இந்த விஞ்ஞானத்தின் சாரம் பகவத்கீதையில் உள்ளது. தற்காலத்தில் இந்த பெரும் விஞ்ஞானத்தை உலகெங்கும் பரப்ப ஆயிரக்கணக்கான குருக்கள் தேவையாக இருக்கின்றனர். ஹரே கிருஷ்ணா, இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.